அஷ்டம குரு அப்படின்போது ரொம்ப பயந்துப்பாங்க. பயப்படாதீங்க. சின்ன சின்ன உடல்நல உபாதைகள் அப்படின்றத ஏற்படுத்த பார்ப்பாரு. கவனக்குறைவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடாது. நம்ம நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, குரு பகவான் மிதுனத்துல பயிற்சி ஆகியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் பாவம். ஆக 8ஆம் பாவத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அஷ்டம குரு அப்படின் போது ரொம்ப பயந்துப்பாங்க. பயப்படாதீங்க. அஷ்டம குருவா இருந்தாலும் ஒரு பெருசா கெடுதல்களை இந்த 365 நாளும் செய்ய மாட்டார். எப்படி கொடுப்பாரு அப்படின்னா 4 மாசம் ரொம்ப நல்லா இருக்கும், 2 மாதம் ஆவரேஜாக இருக்கும், 1 மாதம் நெகட்டிவ் நோக்கி போகும். அப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த 8ல் உட்கார்ற குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன உடல்நல உபாதைகள் அப்படின்றத ஏற்படுத்த பார்ப்பாரு. நம்ம எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு காசை நீங்கள் டீல் பண்ணுற ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. எந்த விதத்துலையும் உங்கள் மேலே ஒரு தப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனக்குறைவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது, நெக்லிஜென்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வேலையை நீங்கள் சிவனேன்னு இருங்க. உங்கள் வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக சின்சியராக செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை வராது. புரியுதுங்களா? என் தொழிலில் நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நேர்மையாக தான் இருப்பேன், பெருசாக யாரையும் ஏமாற்ற மாட்டேன். அப்போ எனக்கு என்ன குறைபாடு வரப்போகிறதில்ல. என் குணம் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் ரொம்ப ஒழுக்கம், நான் யார்கிட்டையும் பெருசாக என்ன நான் கேவலப்படுத்திக்கிறதே கிடையாது. அப்போ என்ன பிரச்சனை வந்துட போகிறதில்ல இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ரொம்ப கரெக்டாக இருந்தால் எந்த கிரகத்தினாலே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. இவர் அஷ்டமத்து குருவாக இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் சில பல குறைபாடுகள், குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரும். நம்ம குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். இருக்கலாம், தப்பு இல்லை. குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள், இடையூறுகள், இன்னல்கள், குடும்பம்னு இருந்தாலும் எப்போனா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரதானே செய்யும். அந்த பஞ்சாயத்துக்கெலாம் பார்த்து வருத்தப்பட்டு குடும்பத்தை விட்டு போயிட முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சாயத்து வருது அப்படின்னா குடும்பத்தில் யாருக்கு நல்லா இருக்கும் நேரம் அவங்கள டீல் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சிவனேன்னு தேமேன்னு இருங்க, பிரச்சனையே இல்லை, கவலையே பட வேண்டாம், சரிங்களா? அதுக்கப்புறம் 8ஆம் பாவத்தில் இருந்து 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அம்மானோட ஒரு ஃபுல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அது பெருமளவு குறையும். அம்மா நல்லா தாங்க இருக்காங்க. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் அப்படின்றது வரும். அதனால் அம்மாவுக்கு உங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகமாக இருக்கீங்க, அம்மா ரிஷபமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபம் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, ரிஷபம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த பலன் அப்படியே முழுசும் அடிபட்டு போயிடும், 90% அடிபட்டு போயிடும். இல்லை அம்மா பாருங்கள் கும்பமாக இருக்காங்க அப்படின்னா அம்மாவுக்கு பாருங்கள் நிறையவே உடல்நல உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கும் மேலே சுய ஜாதகமும் பார்க்கணும், தசாபுத்தியும் பார்க்கணும். சரி, அப்போ அம்மாவோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு விதமான மனஸ்தாபம், மனமுட்டம், மன கஷ்டம் அப்படி வரலாம். இல்லை அம்மாவுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி உடல்நல உபாதைகள், ஆனால் அது தசாபுத்தியை பொறுத்து உங்கள் ராசியை பொறுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அம்மா நல்லாவே இருப்பாங்க, நான் பெருசாக எங்கள் அம்மா சொல் பேச்சை கேட்குறது இல்லை. எனக்கு பெருசாக பாருங்கள் குரு நல்லா இல்லை, அதனால் எனக்கு கொஞ்சம் சொல் பேச்சை கேட்கணும்னு தோண மாட்டேங்குது. அப்போ நான் ரொம்ப சேட்டை பண்ணுறேன், அம்மா பேச்சு கேட்காம நான் ஆப்போசிட்டாக செய்கிறேன். அப்போ அம்மா இருந்து நீ எதானா பண்ணு, நீ பட்டு தான் திருந்துவேன், நான் உன்னை சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு ஒதுங்குவாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது 8ஆம் பாவத்தில் குரு இருந்து 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. சரி, 8ஆம் பாவத்தில் குரு இருந்து 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ நம்மளுக்கு தேவையில்லாத அந்த 12ஆம் பாவம் அப்படின்றது மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தேவையில்லாத செலவுகள் வரணும் அப்படின்னு விதி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அனாவசியமாக மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு விரைய செலவு வரதை விட நம்ம செலவு பண்ணுன்ற விதி. அப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 5000 ரூபாய் எடுத்திருக்கேன், அம்மாவுக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கெல்லாம் சாரி வாங்கி கொடுக்குறேன். செலவு கணக்காயிடுச்சு. அப்போ பெருசாக விரையும் அப்படின்றது வராது. அதுவும் ஒரு செலவு தானே, சுப செலவாக போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி விரையும் வரணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையில்லாத விரையும் வரும் அப்படின்றது
குரு இந்த பாவத்தில் இருக்கிறதுனால வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 8லேருந்து 12 பார்க்குறாரு. அப்போ நம்ம ஒரு சில விஷயத்தில் ஒன்றும் இல்லை, இப்போ கார்லாம் ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக ஓட்டிட்டு போங்க. நேராக போயிட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒன்றும் ஆளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நேராக போயிட்டு நான் லைட்டாக தூங்கிட்டேன், இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மோதிடுச்சு, அதாவது மரத்தில் மோதிடுச்சு, அதனால எனக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவு வந்துருச்சு, அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா தூங்கி எழுந்து ஓட்டினா பிரச்சனையே இல்லை இல்லைங்களா, அவ்வளோதான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சனி பகவான் விருச்சிகத்துக்கு நிறைய நல்லது செய்ய போகிறாரு. பஞ்சம சனியாக இருக்குது. கேது ராகு 4ஆம் பாவம், குருனோட பார்வை இருக்குது. அப்போ அவர் நம்ம பெருசாக யோசிக்கணும். கேது 10ஆம் பாவம். தொழிலில் சில பல இடைஞ்சல்கள் இருந்தாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வர்த்தகம் பலிதமாகும். இப்படி எல்லா கிரகங்களும் நல்லது செய்யறதா இருந்தாலும் குரு மட்டும் கொஞ்சம் வந்து நம்மளை வந்து கெடுக்க பார்ப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு கெடுக்க பார்க்குறதையோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னா குருனால பெருசாக கெடுக்கவே முடியாதுங்க. அவரே வந்து ரொம்ப சனி மாதிரி பயங்கரமாக கெடுக்கலாம் மாட்டார். இருந்தாலும் அஷ்டமத்து குரு சில பல காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம மறுக்க முடியாது, கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்தந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, நான் முதல்ல சொன்னது சரிங்களா. அப்படி ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து நம்ம பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு ஏதாவது இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுங்க. எந்த கோயில் அப்படின்னா புலியரை தலம் அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்க, திருச்சியிலேருந்து, அதாவது செங்கோட்டை பக்கத்தில், அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இது செங்கோட்டையிலேருந்து ஏறக்குறைய ஒரு 8லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வர்றது, அங்கே போயிட்டு ஈசனையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்க சதாசிவமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது அஷ்டம குருனால வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்க பெறும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சரி, இது வழிபாடு பண்ணலாம். அதுக்கும் மேலே விருச்சிகம், அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷம் இருக்குது இல்லைங்களா, 365 நாள் அஷ்டம குரு. நாங்கள் ஏதாவது பண்ணால் நல்லதா அப்படின்னா கண்டிப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஈசன் கோயில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஈசன் கோயிலையும் தட்சிணாமூர்த்தி சன்னதி அப்படின்றது இருக்க தான் செய்யும் இல்லைங்களா. ஓரளவுக்கு பெரிய கோயில் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வியாழக்கிழமை தோறும் போங்க. முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட போங்க. வியாழக்கிழமை போனால் விசேஷம், வேலைக்கு போகிறோம் முடியல நாங்கள் ராத்திரி தான் வருவோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து யோசிக்க முடியாது இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக வியாழக்கிழமை வியாழ ஓரை, அதாவது குரு ஓரை அப்படிம்பாங்க, அந்த நேரத்தில் நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி குரு ஓரை வியாழக்கிழமை பொதுவாக அந்தந்த நாள் காலையில் 6 to 7 அந்தந்த ஓரை வரும். இப்போ வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஓரை, அதுக்கப்புறம் அப்படியே இது திருப்பி ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி குரு ஓரையில் நம்ம தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ அப்படிலாம் எல்லாராலையும் முடியாது, ஏன்னா நம்ம வந்து பிஸியாகவே இருக்கோம். அப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாள் நம்ம வந்து பாருங்கள், பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் போயிட்டு அங்கே இருக்க தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு ஈசனை 9 சுற்றி வர்றது, சுற்றிட்டு ஈசனை தனியாக சுற்றி வாங்க, அம்பிகை தனியாக சுற்றி வாங்க. இல்லை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈசன் அம்பிகை ஒரு சேர கர்ப்ப கிரகத்தில் இருக்காங்க அப்படின்னா 2 பேரையும் சேர்த்து கூட சுற்றி வாங்க. இது அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கும் சொல்லலாம். வாழ்த்துக்கள்.